என் நேம் ஹேமலதா. நான் பாண்டிச்சேரியிலேருந்து வரேன். நான் யூஜி வந்து திண்டுக்கல்ல பண்ணேன் அண்ட் பிஜி வந்து ஐஎஃப்இடி இன்ஜினியரிங் காலேஜ் விழுப்புரம்ல பண்ணேன். அண்ட் இந்த பிஹெச்டி அப்படின்றது எங்களுக்கு ஒரு ரொம்ப நீண்ட நாள் கனவு. இதுக்காக நாங்கள் நிறைய எஃபர்ட் வந்து போட்டிருக்கோம். இந்த நேரத்தில் நான் வந்து என்னோட கைட் தனலட்சுமி மேம், பிஎஸ்என்ஐ காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், அவங்களுக்கு என்னோட நன்றிகளை சொல்கிறேன். அண்ட் தென் என்னோட ஃப்ரெண்ட்ஸ், இதுக்காக ஹெல்ப் பண்ண என்னோட அம்மா அப்பா, என்னோட வீட்டுக்காரர், என்னோட குழந்தைங்க, இவங்க எல்லாரோட சாக்ரிஃபைசஸ், ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் தான் இந்த டிகிரிக்கு அதுதான் மெயின் காரணமே அதுதான். அண்ட் தென் ஸோ நாங்கள் பார்ட் டைம் பிஹெச்டி, அதாவது வேலை பார்த்துட்டே படிக்கிறது அப்படின்றது வந்து அது வந்து நிஜமாவே வந்து ஒரு பெரிய ஒரு சேலஞ்ச். ஸோ அந்த சேலஞ்சை வந்து நான் அதை சாட்டிஸ்ஃபை பண்ணி அந்த சேலஞ்சை வந்து வெற்றிகரமாக முடிச்சதுக்கு காரணம் என்னோட ஃபேமிலி அண்ட் என்னோட காலேஜ். இந்த நேரத்தில் இன்னொரு முக்கியமான என்னோட வைஸ் பிரின்சிபல் டாக்டர் எஸ் மெட்டில்டா மேமுக்கு என்னோட நன்றிகளை சொல்லிக்கிறேன். அண்ட் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் மணிகண்டன், பாலாஜி, அண்ட் தென் அவங்களுக்கு என்னோட நன்றிகளை நான் வந்து சொல்லிக்கிறேன். ஸோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கண்டிப்பா சார், கண்டிப்பா. நிறைய பேர் சொல்றாங்க கல்யாணம் ஆயிடுச்சுனா படிக்க முடியாது, அதுவும் நீங்க குழந்தைலாம் வச்சுட்டு அவங்களே மேனேஜ் பண்ணி கண்டிப்பா சார். இல்ல அது வந்து கண்டிப்பா. ஸோ நான் டாக்டரேட் நான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது என்னோட பையனுக்கு ஜஸ்ட் அப்போதான் 1 year ஆச்சு. ஸோ நான் அதையும் பார்த்துட்டு என்னோட பொண்ணு அப்போதான் 3 years, அப்போதான் வந்து என்டரிங் இன்டு த ஸ்கூல். ஸோ அதையும் நான் பார்த்துட்டு தான் வந்து நாங்கள் பிஹெச்டி வந்து கம்ப்ளீட் பண்ணேன். ஸோ இட் இஸ் நாட் இது வந்து ஒரு ஈஸியான ஜேர்னி கிடையாது. ஒவ்வொருத்தவங்களோட பிஹெச்டிக்கு பின்னாடி நிறைய வழிகள், நிறைய போராட்டம், நிறைய சாக்ரிஃபைசஸ் நிறைய இருக்கு. ஸோ அதுக்கு வந்து ஜஸ்ட் ஒருத்தவங்க மட்டும் படிச்சு அதை வந்து எழுதி ஒரு எக்ஸாம் மாதிரி கிடையாது. இது வந்து ஒரு 6 years, ஒரு 7 years, ஈவன் 10 years ஜேர்னி எல்லாம் கூட இருக்கும் நிறைய பேருக்கு. ஸோ இந்த நேரத்தில் பேரண்ட்ஸோட சப்போர்ட், முக்கியமா வந்து ஹஸ்பண்டோட சப்போர்ட் ரொம்ப முக்கியம். ஒரு லேடிக்கு அவங்களோட சப்போர்ட்ல இல்லாம கண்டிப்பா அது முடிக்கவே முடியாது. ஒரு சிங்கிள் பர்சனால கண்டிப்பா அது முடிக்க முடியாது. கல்யாணம் ஆயிட்டா படிக்க முடியாதுன்னு சொல்றவங்களுக்கு அட்வைஸ் பாத்தீங்கன்னா, கல்யாணத்துக்கு அப்புறம் தான் நான் என்னோட கெரியரை ஸ்டார்ட் பண்ணேன். ஆக்சுவலா பிஇ முடிச்சுட்டு நான் எம்இ ஸ்டார்ட் பண்ணதுக்கு காரணமே என்னோட ஹஸ்பண்டோட சப்போர்ட், என்னோட இன்லாஸோட சப்போர்ட், அந்த என்னோட பேரண்ட்ஸ், என்னோட குழந்தைங்களை புரிஞ்சுக்கிட்டு என்ன டிஸ்டர்ப் பண்ணாம இருந்தது. கல்யாணத்துக்கு அப்புறம் தான் எனக்கு கெரியரே ஸ்டார்ட் ஆச்சு ஆக்சுவலி. ஸோ கல்யாணத்துக்கு அப்புறமேல கெரியர் வந்து போயிடும், அதனால நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணணும் அப்படின்றது கண்டிப்பா கிடையாது. ஸோ கல்யாணத்துக்கு அப்புறம் தான் நிறைய பேருக்கு கெரியரே ஸ்டார்ட் ஆகுது. சார் இது வந்து ஆக்சுவலா ஒரு அரௌண்ட் 8 years ஆச்சு சார். அரௌண்ட் 8 years ஆச்சு. ஏன்னா நாங்கள் பார்ட் டைம்ல ஒர்க் பண்ணிட்டே பண்ணணும் அப்படிங்கும்போது நாங்கள் அதையும் பண்ணணும் இதையும் பண்ணணும். ஸோ ரெண்டுமே பேலன்ஸ் பண்ணி கொண்டு போறது ஒரு பெரிய சேலஞ்ச். இது காலேஜோட சப்போர்ட் அதெல்லாம் வந்து கண்டிப்பா முக்கியம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.